மூன்றாவது மூன்றாவது விடை சரி. அதே போல இதுல இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதனால மரம் இயற்கை வராது, நட்சத்திரம் இயற்கை. ஆகவே சரியான விடை இரண்டாவது சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேறுபட்ட உருவை தெரிவு செய்ய, யாருக்கும் டவுட்னா நீ படிக்கிறீங்க தெரியாது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேறுபட்ட உருவை கேட்கிறாங்க. இதுல மூண்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன, படம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா மூன்றாவது படத்துல பாருங்க, இந்த இருக்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கா இல்லையா? வேற ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா? அதே போல இதுல இந்த இருக்கு. அப்ப இதுக்கு மூன்றாவதுக்கு இந்த விடையும் இதுக்கு இந்த விடையும் வரும். இதை பாருங்க, ரெண்டு பிள்ளை ஒன்று காலை நேரம் பாடசாலைக்கு செல்லும் போது அப்பிள்ளையின் உடல் முன்னே விழுந்தார். இப்ப காலையில நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? இந்த பிள்ளைக்கு வட்ட முகம் இல்லையா? இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிழல் முன்னால விழுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை மேற்கு நோக்கி பயணிக்கும். அதாவது காலை வேளையில வடக்கு நோக்கி போனா இடது கை பக்கம் நிழல் விழும். காலையில கிழக்கு நோக்கி போனா பின்னால நிழல் விழும். காலையில தெற்கு நோக்கி போனா வலது கை பக்கம் நிழல் விழும். காலையில மேற்கு நோக்கி போனா நிழல் முன்னால விழும். அப்ப முன்னாலே தான் கேட்கிறாங்க. ஆகவே அதுக்கு சரியான விடை மேற்கு. விண்கோளம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கலையா? அவ்வளவு கஷ்டம் விண்கோளம். அஸ்தேகா தெரியாதா? ஆறும் 12 ரெண்டும் ரெண்டும் 4. 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16. மூன்றும் மூன்றும் 6, ஒன்றும் ஒன்றும் 2, கூட்டினா 8. அஞ்சும் அஞ்சும் 10, மூன்றும் மூன்றும் 6. 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16. ரைட், அதை விட என்ன செய்யலாம்? ரைட், ஓகே, வெரி குட், அதுவும் சரி. 6 2 கூட்டினா 8, 8 2ஆல பெருக்கி விட்டா 16 பேர். 3 3 4, 4 2ஆல பெருக்கி விட்டா 8 பேர். 5 3 8, 8 2 16. ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய புதன்கிழமைகளில் ஆகக்கூடிய எண்ணிக்கை 5 இருக்கலாம். ஒரு கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு சாதாரண வருடத்துல லீப் வருடத்துல வர எல்லா முதலாம் தேதியும் 5 இருக்கு. 3 பிள்ளைகளின் பிறந்த தினம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் ஆண்ட பாருங்க, மைந்த 2016, அரவிந்த் 2016, இது 16 தான். அப்ப அடுத்தது பார்க்கணும் மாதங்கள். இதுல பாத்தீங்கன்னா 11ஆம் மாசம், இவர் 2ஆம் மாசம், இவர் 5ஆம் மாசம். அப்ப முதல் பிறந்தது யாரு? இவர். இரண்டாவது பிறந்தது பயாஸ். மூன்றாவது பிறந்தது யாரு? ஒரே வருடம் தான், ஒரே வயசு தான். ஆனாலும் இவர்களில் வயது கூடியவர் யார்? ஃபர்ஸ்ட் அரவிந்தர். இளையவர் யாருன்னு சொன்னா மஹிந்த. இது சமவெளி நமங்களுக்கு தெரியும். மூவி 2 6 2ஆல பெருக்கப்பட்டது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? கீழே 4 2ஆல பெருக்கி விட்டோம்னா 8. மத்தியானம் என்ற சொல்லில் ஆக்க முடியாத சொல் கேட்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தினமாக்கலாம், தீன எம்மண்டாக்கலாம். மானத்துக்கு மாவெண்ணா இல்ல, ஆக்க முடியாது. மயானம் ஆக்கலாம். இந்த இத்தையும் தீயையும் கட் பண்ணி விட்டா மயானம் என்று வரும். அப்ப இது சரியான விடை இரண்டாவது சரி. என்ன மாவெண்ணா இல்ல, அதால் ஆக்க முடியாது. அப்புறம் சுனில் திங்கட்கிழமை பாடசாலைக்கு 3 இதழ்கள் கொண்ட 5 பூக்களும் 4 இதழ்கள் கொண்ட 2 பூக்களும் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த பூக்களின் இதழ்களின் எண்ணிக்கையை கேட்கிறார். 3 இதழ் கொண்ட 5 என்று சொன்னா 15.
நாளிதழ் கொண்ட ரெண்டு சொன்னா ரெண்டு. கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விட 25. அடுத்த பாருங்க, எனது அம்மாவின் தம்பியின் மகன் எனக்கு என்ன உறவு முறை? சொல்லுங்க, அப்ப என்ன விட வேற? மச்சான் சார். மச்சான். ரைட், ஓகே. பின்வரும் வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தை தெரிவு செய்ய. மயில் தோகை விரித்து ஆடுகின்றது. மயில் தேகை என்று இது பிள்ளை. மயில் ஆடுகின்றது என்று வராது, அதால இதுவும் பிள்ளை. ஆகவே சரியான விடை முதலாவது. கேட்கணும் பண்றாங்க இல்லைன்னா அவ்வளவு லேசுதானே பேப்பர் இல்லையா? அடுத்த பாருங்க. முரளியிடம் ரூபாய் 10 உள்ளது. அப்பணத்தை போல் 2 மடங்கை விட 5 அதிகமாக மதனிடம் உள்ளது. அப்ப என்ன செய்யணும்? 10 2 மடங்கு எவ்வளவு? 20. 20 5 கூட்டினா எவ்வளவு? மதனிட்ட இருக்கிற காசு 15. சாரி, 25. இப்ப மதனிடம் உள்ள படம் கேட்கிறாங்க 25. 20 உள்ள படம் வேண்டா 25 10 கூட்டி விட்டா 35. மணித்தியாலம் 24 மணித்தியாலம் ஒரு நாளா மாறும். 7 நாள் ஒரு வாரம். 4 5 வாரம் ஒரு மாதம். 12 மாதம் ஒரு வருடம். கூடியளவான தீக்குச்சிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய ரோமன் இதுக்கு எத்தனை தீக்குச்சி பயன்படுத்தி இருக்கிறார்கள்? 5. இதுக்கு எத்தனை? இதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2 4 3 7. ஆகவே விடை 3 சார். ஜனவரி மாதத்தில் சரி நடுவில் வரும் நாள் 16ஆம் தேதியா இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? 2 செய்முறை செய்யலாம். ஒன்று, 31 நாள் இருக்கிறபடியா அதோட ஒன்றை கூட்டிட்டு 32 வரும். அதை 2ஆல பிரிச்சாலும் வரும். இது ஒரு செய்முறை. இல்லாட்டி 31 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 15 மீதி ஒன்று வரும். அப்ப மீதி ஒன்றை என்ன செய்யணும்? இந்த 15 கூட்டிக்கணும். உங்களோட விருப்பம். சரியா? 2 செய்முறை செய்யலாம். அடுத்த வகை 20வது குறைந்த தொடர்பு உள்ள ஒரு ஜோடியை தெரிவு செய்யன்றிருக்கிறாங்க. அதுல எதுல குறைந்த ஒரு ஜோடி இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதுல எல்லாமே ஏதோ ஒரு உயிரினங்கள். ஆனா இதுல குறைந்த ஜோடி ஏன்னு சொன்னா பழம் 2 ஒரு மரக்கறியில இருக்கு. இது எல்லாம் தளபாட பொருள். இதுல எல்லாமே பூச்சிகள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆகவே அது சரியான விடை 2வது. இது அணிகலன்கள் என்று பார்க்கலாம், இது விலங்குகள் என்று பார்க்கலாம். இது வித்தியாசம். ஏனென்றால் மரக்கறியும் பழவும் இருக்கிறது. ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கு? இலங்கை தேசிய கொடியில் காணப்படும் நிறங்களில் எண்ணிக்கை. தேசிய கொடியில என்னென்ன கலர் இருக்கு? சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, செம்மஞ்சள் இருக்குது, பச்சை இருக்குது. அது விடை ஒரு குளிர்பான போகத்தில் 5 பேரை உபசரிக்க போதுமானது. 45 பேரை உபசரிப்பதற்கு பிரிச்சு விடிக்கணும் சொன்னா 9. 45 5 பிரிக்கும். இந்த கேள்வி வந்தா எப்படி செய்யறது பாருங்க. சதுரங்கள் எண்ணிக்கை 16 வந்திருக்கிறான். என்ன 1 2 4 16. அதில் நிலற்றப்பட்டுள்ளது கேட்டா புல்லுக்கெல்லாம் சரி விடுங்க. புல்லா நிலற்றப்பட்டதுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? சரி விடுங்க. புல்லா நிலற்றப்படும் 1 2 3 4 5 6. காப்புக்கு எல்லாம் பிள்ளை விடுங்க. 1 2 2 பிள்ளையை சேர்த்தா ஒரு சரி வரும். 2 அரைக்கட்டத்தை சேர்த்தா ஒரு புல் வரும்.
இப்ப இதுல இருக்கிற எத்தனை சரி என்று எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 2 4 6 7 8. அப்ப 8 நிலற்றப்பட்டிருக்கு. நிலற்றப்படாத பகுதியை பின்னமாக தருங்க அரைவாஸ். ஏனண்டா 16ல 8 நிலற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா 16ல 8 நிலற்றப்படல. 16ல 8ன்னு சொல்றது எவ்வளவு? அரைவாஸ். மேலை கிளை வெட்டால பிரிச்சு பாருங்க. அரை 2 வேற 2. 8ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 8 8ஆல பிரிச்சா 1, 16 8ஆல பிரிச்சா 2. அப்ப விடை முதலாவது சரி. விளாக்கள் விளங்காடி கேட்டுக்கொள்ளுங்களா. ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருள்களிடம் பெறும் அடைப்பை தெரிவு செய்ய சொல்லுகிறார்கள். இதுல எந்த விட வேறு சொல்லணுமா யாராவது? ரெண்டாவது சார். ஏன் இரண்டாவது விட வேணும்? ரெண்டாவது ஏன் முதலாவது வராது? ரெண்டாவதுல பழமும் பொருளும் இருக்கு. அதுல பழங்கள் இருக்கு சார். Right, okay. அதில் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற 3 பொருள்களும் அவ்வளவு தொடர்பு இல்லை. ஆனா இதுல இருக்கிறது எல்லாம் தச்சன் பயன்படுத்துற பொருள். ஆகவே சரியான விடை இரண்டாவது செல்வம். இதை பாருங்க. இதுல இருக்கிறதும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இல்லை. இதுல இருக்கிறதும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இல்லை. ஆனா இதுல இருக்கிற எல்லாமே இசைக்கருவி. அடுத்த கவனி. பரம்பரை என்ற சொல் ரகசிய குறியீட்டில் எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு எழுதப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்ய. இதுல பார்க்கணும் என்னடா பிள்ளைகள், இதுல ஒரே மாதிரி வந்திருக்கிற எழுத்து பானா தான் வந்திருக்கு. அதாவது அந்த பானா முதலாவதும் 4வதும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது 4வது ஒரே மாதிரி, மற்றெல்லாம் வேற மாதிரி இருக்கும். முதலாவது 4வதும் உண்டா? இல்லை. அப்ப இது புள்ளி. இது சரி வரலாம். முதலாவது 4வதும் உண்டா? இல்லை. அப்ப விடை முதலாவது சரி. இது எப்படி என்று தெரியும் இல்லையா? இத வையன்னாவுல முடியுது, இங்க வைகாசி. இது சீனாவுல தொடங்கோடும், தையன்னாவுல முடியும். அப்படி என்ன சொன்னா என்ன விட வேற? சிந்தை. அப்பதான் தையன்னாவுல தையல் என்ற சொல் தொடங்கும். விடை வந்து 2வது சரி. 30வது சம்பவத்துக்கு இப்ப ஒழுங்குபடுத்துறா என்ன விட வேற சொல்லுங்க பாரு. முதல் பி. முதலாவது பாருங்க பி. பிள்ளை நடுறதுக்கு என்ன செய்யுது? ஒரு இதோட செய்யுது. அதுக்கு பிறகு இ நட்டு. அதுக்கு பிறகு ஏ பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. டீல பூ பூத்து இருக்குது. அதை பறிச்சிட்டு பிள்ளை விகாரைக்கு போகுது. விடை முதலாவது சரி. யாருக்கு விடா குழப்பங்க? பெட்டியில் உள்ள 4 எண்களின் கூட்டுத்தொகை 100. அப்ப இதை கூட்டுனீங்கன்னு சொன்னா எத்தனை வரும் இல்லையா? 50 வரும் இல்லையா? 24 26 கூட்டி வட்டீங்கன்னு சொன்னா 50 வரும். இதுல இருக்கிற எதை கூட்டுனா 50 விடையா வரும். முதலாவது கூட்டி பாருங்க எத்தனை வரும்? 26 15 32. விடை வந்து 2வது சரி. வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் பொருத்தமானது கேட்கிறாங்க. 32வது கேள்வி. யார் செய்வீங்க பாவம்? செய்தாங்க சொல்லுங்க பாவம். இப்ப நான் வந்து A க்கு 2 கொடுத்துட்டேன்,
இப்ப வந்து பிக்கு இங்க இப்படி இப்படி வரக்குள்ள இங்க மூன்று மூன்று கொடுத்தா இங்க 8 வரும். இங்க இதுல வந்து ஏக்கு ரெண்டு கண்டுச்சுல ரெண்டு போட்டு இங்க மூன்று கூட்டி பிறகு வந்து மூன்றும் ரெண்டு அஞ்சு இங்க 9 இருக்கு. 9ல இங்க 5 கழிச்சா 4 அப்ப டிக்கு 4. அப்ப இங்க கீழே இருக்கிற டிக்கு 4 போட்ட 7. அப்ப இப்ப வந்து எல்லாத்தையும் இங்க பிக்கு 3 போட்டு கூட்டி நம்ம 8. சரி ரைட் ஓகே. அதுக்கு கூட கண்டுபிடிச்சிருக்கீங்க 8 இல்லையா? அதுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்காண்டு பாருங்க. ஒரே மாதிரி அங்க இதுவும் வரல இல்லையா? வேற யாராவது வேற விடைகள் கண்டுபிடிச்சாங்க கேஜியோ தவிர? அதுக்கு விட வந்து 8 சரி. அதுக்கு நீங்க ஒன்னொண்டா போட்டு கண்டுபிடிக்கணும். ரைட், அதுக்கு சரியான விடை 8. அடுத்தது பாருங்க 16 வந்திருக்குது. ரைட் சொல்லுங்க. இது எப்படி இருந்தா 6ஓட 10 கூட்டினா 16 சார். 9ஓட 7 கூட்டினா 16. 12ஓட 4 கூட்டினா 16. அப்பதான் 8ஓட 8 கூட்டினாதான் 16 வரும். அதாவது எதிரெதிர கூட்டுப்பட்டு நடுவுல இருக்கிற விட வருது. அப்படிதானே? 10 மாறும் 16, 8 மட்டும் 16, 12 4 16, 7 30 16. ஆகவே அதுக்கு சரியான விடை 8. ரைட், அடுத்தது 34வது. இதை பாருங்க. ஒரு 4 4, 4 2 8, 8 2 8. சாரி, ஒரு 4 4, 4 8, 3 4 12, 2 4 16, 5 4 20, 6 4 24 விட. இதுல பாருங்க வலது கையில் பூவையும் இடது கையில் கொடியும் வைத்திருக்கும் பிள்ளையே. இதுல முதலாவது பூர்ணமால சார். படிச்சிருக்கிறோம் இல்லையா? வலது கையில் பூவையும் இடது கையில் கொடியும் வைத்திருக்கிற பிள்ளை முதலாவது விடை சார். அடுத்தது சார் 35க்கு 2வது விட தானே வரும் சார் 2வது தான் வரும். வலது கையில் பூவையும் இடது கையில் கொடியும் 2வது வராது பாரு. ஏன்னா இதுல பிள்ளை பின்னால திரும்பி நிக்குது, இதுலயும் திரும்பி நிக்குது. இதுல பிள்ளைங்களை பார்க்கு, பெண்களை பார்த்தா மாறி வரும். சரியா? முதலாவது பாருங்க பிள்ளை திரும்பி இருக்கிறபடியா எங்கட வலது கையில என்ன இருக்கோ அதான் பிள்ளையில கையிலையும் இருக்கு. எங்கட இடது கையில என்ன இருக்கோ அதான் பிள்ளையில கையிலையும் இருக்கு. ஆகவே சரியான விடை வந்து முதலாவது சரி. அடுத்தது பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரி முதல் கூட்டல பார்ப்போம். இதுல 4 வந்திருக்கிறபடியா டீ கட்டாயம் 2 இருக்கு. டீ 2 சொன்னா 5ல இருந்து 2 கழிச்சா 6 வந்து 3 இருக்கு. டீ 2 சொன்னா 7ல இருந்து 2 கழிச்சா கீ வந்து 5 இருக்கு. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் டீ வந்து 2 சொன்னா 4 2
டி 6 அதே போல டி வந்து 6 சொன்னா டி வந்து 6 சொன்னா இது 4. அப்ப சி வந்து கட்டாயம் 6 4 10 சொன்னா சார் சி வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா இருக்கு. தான் இருக்கும். பூஜ்ஜியமா இருந்துச்சு சொன்னா Q வந்து 5 5 3 8 கொண்டும் இது 9 பி என்ற பெறுமதி 9. பி தர சி 9 தர 0 0 விடை. டீயின் பெருமானம் 2. அந்த பிக்கு 9 ஏன் பெருமடியா இருக்கு டவுட் இருக்கு. ஏனண்டா சி வந்து 0 தானே பிள்ளைய. அப்ப நாங்க பில இருந்து 1 கொடுத்து தான் கழிக்கணும். அதனால பிக்கு 5 3 8 வரும். அதில் 1 கூட்டி போடும். அடுத்த பாருங்க, பொருத்தமற்ற எழுத்துக்களை நீக்கும் போது கிடைக்கும் கருத்துள்ள கூற்றை புள்ளிக்கோட்டில் எழுது. நாம் எப்படி பாருங்க, நாம் நான் பொய் பொய் பேச மாட்டேன். பேச மாட்டோம். நீக்கணும் என்னண்டா இதை நீக்கி ஒட்டிக்கிட்டா கொண்டு வரும். நாம் பொய் பேச மாட்டோம் கொண்டு வரும். அடுத்தது எப்படி வரும்? நாம் முதியோர்களை மதிப்போம். நாம் முதியோர்களை மதிப்போம். நாம் முதியோர்களை முதியோர்களை மதிப்போம். இதுல விடையை நான் போட்டு விடுவேன் உங்களுக்கு. 4வது விட நான் இரவைக்கு 8 மணிக்கு ஐடி போடக்குள்ளே போடுவேன். அப்ப நீங்க 4வது செய்து திருத்தி இருக்கணும். அப்ப திருத்திருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நாங்க லேசா